அப்போ தப்பு செய்தவொடனே நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? இப்போ தான் சமீபம் ஒரு காலத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே இல்லை ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னால் தான் ரிப்பேர் எல்லாம் பண்ணி திறந்துருக்காங்க. அந்த பிரிட்ஜோட லட்சணத்தை பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்த பாம்பே டு நாக்பூர் பாம்பே டு நாசிக்கும் அது ஒரு ரோடு போட்டிருக்காங்க. எவ்வளோ கோடிகள். அந்த கோடியோட அந்த ரோடோட இதை பாரு, கண்டிஷன் எந்த லட்சணத்தில் இருக்குது. அப்போ யார் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்? ஃபஸ்ட் இந்த ஆட்சியாளர்கள். இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆனால் அந்த சிஎம் மேலே தான் ஆக்ஷன் எடுக்கணும், ப்ளஸ் அந்த கன்சர்ன் மினிஸ்டர், அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஒரு பக்கம் இன்னும் பெரிய டெவலப்மெண்ட். என்ன டெவலப்மெண்ட்டு? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த அத்தல் சேத்துன்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜு பாம்பேயில் திறந்தாங்க. எவ்வளோ கோடி, 10,000 கோடி செலவு பண்ணி அந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை பற்றி மோடி என்ன பேசுதா? அதனால் மக்கள் நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கீங்க? தட் இஸ், நான் வந்து எந்த ஒரு ஆட்சியை பற்றி பெருமையாக பேசலை. எல்லாருமே ஊழல் செய்கிறாங்க. ஒட்டுமொத்த கூட்டமே ஊழல் பண்ணுது. இந்த மாற்றம் எப்படி வரணும்? மக்கள் மாறணும். மக்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அயோக்கியருக்கு ஓட் போடக்கூடாது. எப்போ ஒருத்த மேலே ஒரு ஊழல் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்ச அப்புறம் அவனுக்கு போய் மறுபடியும் நீங்கள் தேர்ந்தெடுக்க. இந்த செந்தில் பாலாஜி, இந்த KKSSR, அதுக்கப்புறம் நிறைய இந்த 11 மந்திரிகள். இப்போ இந்த தமிழ்நாட்டு கேபினெட்லேயே 11 மந்திரிகள் மேலே ஊழல் இது இருக்குது. அதில் வந்து பாதி பேர் வந்து அதிமுகலேருந்து வந்தவனுங்க, இல்லை மொத்தமே அதிமுக. இவங்களும் திமுகவில் இருந்தவனுங்களும் இருக்கிறானுங்க. ஓகே, அப்போது இந்த மாதிரி ஆட்களுக்கு எதுக்கு இந்த ஸ்டாலின் கொடுக்குது? முதல் ஸ்டாலின் யோகியமான அதே ஒரு கேள்விக்குறி. அப்போ யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க? மக்கள் என்னமோ விடியல் ஆட்சி எந்த விடியல் ஆட்சிங்கிற எந்த கட்சியும் இல்லை. நான் வந்து டிஎம்கேன்னு சொல்லலை. இந்த மிரட்டல் பூட்டலுக்கெல்லாம் நான் என்னோட கடவுள் என்னை பேச சொல்லுது, என்னோட காளியும் பேச சொல்லுது, என் கிருஷ்ணரும் பேச சொல்கிறார்.